இதுல வந்து எங்க முருகன் வந்து எத்தனாயிரம் ஆண்டுகளா எங்க வாழ்க்கையோடு இணைந்த எங்கள் இறைவன் தெரியும். இப்ப இந்து முன்னணி எவ்வளவு காலம் இருக்கு, RSS BJP எவ்வளவு காலம் இருக்கு, RSS அப்ப இருந்து விடுதலைக்கு முன்பு இருந்து திடீர்னு இப்பதான் என் முருகன் கண்டு தெரிஞ்சு. இது வரைக்கும் ஏன் நீங்க முருகன் மாநாடு நான் வேலை தொட்டு திருமுருகன் பெருமளா முருகன் கொண்டாடும் போதெல்லாம் கேள்வி பண்ணேன். திமுகவே முருகன் மாநாடு போட்டுச்சு. இப்பதான் இத்தனை ஆண்டுகள் கழிச்சு இவங்களுக்கு முருகன் மாநாடு இவெல்லாம் எங்க சொன்னீங்க? முருகன் நேற்று தான் ஒன்றி வந்துட்டாரா? உங்களுக்கு தேவை, அரசியல் தேவை இருக்கு. இங்க எப்படி உள்ள நுழையிறதுன்னு தெரியல. கேரளாவில் ஐயப்பனை தொட்டு பார்த்தீங்க, அதை ஆட்சிதான் திருப்பி கம்யூனிஸ்டும் அங்கே பூரி ஜெகநாதரை தொட்டு அங்கே உள்ள நுழைஞ்சிட்டீங்க. ராமரை வச்சு பிரித்து பார்த்தீங்க, கடைசி அயோத்தியிலே உங்களால் தோத்தவுடனே அதை கைவிட்டு இங்கே வந்து அவன் வேலை வச்சிருக்கிறது உங்களை வாழ வைக்கல, தமிழனை வாழ வைக்கத்தான் எங்கள் பாட்டு வேலை வச்சுக்கிட்டு நிற்கலாம். நானே கேட்டேன், முருகா நீ பேரன் கூட நிற்க போறியா ஊரான் கூட நிற்க போறியாடான்ட்டு. அது தெரிஞ்சிரும்ல இந்த தேர்தலில். அது திரும்ப திரும்ப சொல்ற, நீங்கள் எத்தனை தடவை முருகன் அரோகரான்னு கருத்துக்கு நான் முருகான்னு என் மக்களுக்கு முருகன் முகம் வரும். அதுக்கப்புறம் அவன் பேரன் ஏமா வந்தா வரும். நீங்கள் என்னதான் மாநாடு போட்டாலும் எங்கள் ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னாடி தான் போய் நிற்கணும். அங்கே முருகான்ட்டு இந்த பழனிசாமிக்கு பின்னாடி தான் வழி கிடையாது. அதனால அதை சரி கும்பிடுறது எங்கள் பாட்டனை கும்பிடுங்க. தமிழ் இல்லாத இடத்துல எங்கள் இறை நிற்பானா, முருகன் நிற்பானா? தமிழ்ல இப்ப குடமுழுக்கு நடக்குது ஜூலை 7ஆம் தேதி. அது தமிழ்ல நடக்குமா? ஏன் அதை பேச மாட்டேங்க? அதை பேசணும்ல. தமிழ் தானே முருகன். முருகன் வேற தமிழ் வேறையா? அப்ப தமிழ் இருக்கிற இடத்துல தான் அவன் இருப்பான். அப்ப நீங்க தமிழை போற்றுங்க, தமிழ்ல குடமுழுக்கு நன்னீராட்டு நடத்தணும்னு சொல்லுங்க. நாங்க பாராட்டோம். இந்த மாநாட்டுக்கு பயன் இருக்கு. அது இல்லைன்னா அது சும்மா வேட்டி பேச்சு. உள்துறை அமைச்சர் அவ்வளவு பெரிய பதவியில் இருக்கிற ஒரு தலைவரே வந்து இந்துக்கள் ஒற்றுமைங்கிறார். இந்துக்கள் ஒற்றுமை பேசுறாரு. இந்திய மக்களின் ஒற்றுமை பேசக்கூடிய ஒரு தலைவன் இந்து மக்களின் ஒற்றுமையை பேசக்கூடாது. அப்பெல்லாம் நாட்டை மற்ற மக்கள் எல்லாம் நீங்க பௌத்தத்தை, சீக்கியத்தை, சமணத்தை, இஸ்லாத்தை, கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கிற, சைவத்தை ஏற்று அவன்லாம் இல்லையா? அப்போ ஒரு நாட்டின் தலைவர் அவன் பேசுறது எப்படிப்பட்ட போக்குன்னு நீங்க இது இறையாண்மைக்கு ஒருமைப்பாட்டுக்கு ஏற்புடையதுதானா நீங்க ஆழ்ந்து யோசிச்சுப்பாங்க. அது இறை பெயர்ல, தெய்வத்தின் பெயர்ல நீங்க நாட்டை கொண்டாடுவது ஏற்புடையதான். அது எங்கள் இறை வந்து பேரன்பு. தமிழ் வந்து பேரன்பின் தாய். அவளுக்கு யாரையும் பகைக்க தெரியாது, பிரிக்க தெரியாது, நேசிக்கத்தான் தெரியும். அந்த நிலத்துல வந்துகிட்டு உலகத்துக்கே தெரியும் அனுமன் சேனா, விஸ்வ இந்து பரிஷத்து, இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி, RSS, ராஷ்டிரிய இதெல்லாம் இந்த இதுகளெல்லாம் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய கிளைக்கழகங்கள் தானே. அதோட தெரியாதாங்க. சிவபக்தர்களை கைவிட்டுல, சிவபக்தர்களை ஒன்றிணைக்க மாட்டீங்களா? திருமால் பெருமாள் பக்தர்களை திருமால் பக்தர்களை ஒன்றிணைக்க, முருகன் பக்தர்கள்ல என்ன பிரச்சனை இருக்கு? எல்லாரும் ஒன்றாக இருக்காங்க. இப்ப முருக பக்தர்கள் ஒன்று இல்லை. இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள்லாம் முருகன் கோயிலுக்கு போறாங்களா இல்லையா? கேள்விக்கு பதில் சொல்லுங்க. போறாங்களா இல்லையா? அந்த பக்தர்களை ஒன்றிணைக்கிறது இல்லையா? துண்டாடிவியில சொல்றாங்க. அது நான் திரும்ப கேட்கிறேன். இவ்வளவு காலத்துல என்னமோ நேத்து தான் எங்க முருகன் சுயம்பா அப்படி தற்சாரமா தோன்றி வந்துட்டாரு, திடீர்னு தானா தோன்றி வந்துட்டாரு, வணங்குறோம்னு சொன்னா பரவாயில்ல. இந்த இனம் தோன்றிய காலத்துல இருந்து தொன்மத்து முதல்ல வணங்கப்பட்ட ஒரு தலைவனும் இறைவனும் முருகன் தான். குறிஞ்சி நிலத்தின் தலைவன், தமிழின இறைவன் முருகன். அவருக்கு வந்து இவ்வளவு காலம் விட்டு இப்ப வந்து திடீர்னு நீங்க அவரை தொட காரணம் பிஜேபி இத்தனை ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்துச்சுல, 6 மாசத்துல தேர்தல் வரும்போது முருகன் மேல பக்தி வருது. போன தடவைலாம் வரல. என்ன போன தடவைலாம் வரலையே? ஏன் ஒரு இடத்துல பெருமை, முருகான்னு சொல்ல வச்சுட்ட மாட்டாங்கிறது ஒரு பெருமை தான் எங்களுக்கு. இங்க மக்களுக்கு வந்து யாருக்கும் முருகனை வழிபடுவதற்கோ முருகனை வந்து போற்றுவதற்கோ சொல்லிக் கொடுக்கணும். எங்க மரபணுல ஊறி போச்சு. முருகன், சிவன், மாயோனர, திருமால் வழிபாடெல்லாம் எங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் இங்க அதை தாண்டிய சிக்கல்கள் இருக்குது. எங்களுக்கு வந்து மீனவர் பிரச்சனை இருக்குது. இங்க
உங்களுக்கு தெரியும், மின் கட்டணம் உயர்வு, சொத்து வரி உயர்வு, அத்தியாவசிய பிராய்ச்சி வகுப்பு, பால் விலை உயர்வு, படிச்சுட்டு பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லை. இங்கே பொறியியல் படித்த பட்டதாரிகள் வாய் காவலன் வேலைக்கு விண்ணப்பிச்சு நிற்கிறது. எம்பிஏ, எம்எஸ்சி, எம்பிஏ படித்த எம்எஸ்சி, எம்எம், பிஎட் படித்தவங்க தான் டாஸ்மார்க்கில் வேலை செய்யுது. பல்லாயிரக்கணக்கான 14,000 ஆசிரியர் பிள்ளைகள் பெருமக்கள் பணி நிரந்தரம் கேட்டு நிற்கிறது, பணி நியமனம் கேட்டு நிற்கிறது. பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் கேட்டு சம வேலை சம ஊதியம் கொடுங்கன்னு போராட்டம், இதெல்லாம் இருக்கு. இங்கே பல பிரச்சனைகள். அதை விட்டுட்டு நீங்க ஒண்ணுதான் தங்கச்சி நீங்க கவனிக்கணும், சாதி மதம் சாமி இதை பற்றி பேசியே அரசியல் செய்யலாம்னு நினைக்கிறவன் மக்களை பற்றி சிந்திக்க மாட்டான். அதுக்கு தேவையும் இருக்கிறது. மக்களை பற்றி சிந்திக்கிற ஒரு தலைவனுக்கு, ஒரு ஆட்சிக்கு சாதி மதம் கடவுளை பற்றி சாமியை பற்றி சிந்திக்க தேவையும் இருக்காது, அதுக்கு நேரமும் இருக்காது. ஆனால் இந்த கட்சிகள் ஆட்சிகள் எல்லாம் சாதி மதம் சாமியை பற்றி சிந்திக்கிறது. மக்கள் வாழுகிற பூமியை பற்றியோ மக்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை பற்றியோ சிந்திக்க, அவனுக்கு எதிர்கால நல்வாழ்வு, பாதுகாப்பான வாழ்வு, அவன் கல்வி, மருத்துவம், வேலை வாய்ப்பு, அதை பத்தி சிந்திக்க தேவையும் இருக்குது. ஏன்னா மிக கீழான உணர்ச்சி, போதையிலே கொடிய போதை, இந்த கஞ்சாவின் இந்த மாதிரி இது இல்லை, சாராயம் அந்த போதை இல்லை, சாதி மத போதை தான். அதைதான் சொல்றாங்க. அது குடிச்சாதான் போதை ஏறும், கஞ்சாலாம் குடிச்சாதான். ஆனா சாதி மதம் சொன்னா ஏறிடும். இது படுத்து எந்திரிச்சா தெளிஞ்சிடும், அது பாடையில போனாலும் போகாதான்றான். அப்ப அந்த போதையை நீங்க இருக பிடிச்சுக்கிட்டீங்க, அப்ப அது ஆபத்தானது. அதனால இந்த அரசியல் தற்காலிகமா இவங்களுக்கு ஒரு பாடு பொருளா பேசு பொருளா இருக்குமே ஒழிய, அதனால தேர்தல் வெற்றி. இப்ப சரி, நீங்க தான் முருகனையை கும்பிட்டீங்க, பெரிய மாநாடு போட்டு இந்து மக்கள் ஒத்துப்படுத்தீங்க, தனியா நில்லுங்க அப்படின்னு நின்று நீங்க வென்றுட்டீங்கன்னா இந்த மாநாடு பயன் தருதுன்னு அர்த்தம். நிக்க மாட்டீங்க. இந்த பழனிசாமியை கும்பிட்டு அந்த பழனிசாமிக்கு பின்னாடிதான் போய் நிக்கணும். என்ன